ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெஸ்டோஸ்டிரான்ஸ் எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். அது எந்த அளவுனா நம்மளோட செக்ஸுவல், டீப் வாய்ஸ், மசில் மாஸ், போன் ஹெல்த், எனர்ஜி அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மாதிரி. இந்த டெஸ்டோஸ்டிரான்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா டீனேஜ் ஏஜில் தான். அங்கங்கே பியர் க்ரோத் ஆகும், வாய்ஸ் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் 20-25 வயசு ஆச்சு பியர் க்ரோத் ஆகலைன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி கனெக்ட் ஆன் ஜெனட்டிக்ஸ். உங்கள் ஜெனட்டிக்ஸ் அலோவ் பண்ணலை. அதாவது உங்கள் அப்பா உங்கள் தாத்தா யாருக்குமே இந்த அளவு பியர் க்ரோத் ஆகலைன்னா அப்போ உங்களுக்கும் பியர் க்ரோத் ஆகாது. பட் உங்கள் ஜெனட்டிக்ஸ் அலோவ் பண்ணுது, ஆனால் க்ரோத் ஆகலைன்னா அப்போ உங்கள் பாடியில் டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்களோட பாடியில் எந்த ஒரு சிக்னலும் கொடுக்காது உங்ககிட்ட டெஸ்டோஸ்டிரான்ஸ் கம்மியாக இருக்குன்னு. நம்மளோட பாடி எப்போ தான் டெஸ்டோஸ்டிரான்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்போ நம்மளோட பாடி சில சிம்டம்ஸ் தரும். மேஜராக 3 சிம்டம்ஸ் சொல்கிறேன். அண்டு நேச்சுரலி உங்கள் டெஸ்டோஸ்டிரான்ஸ் பூஸ்ட் பண்ணலாம், அதுவும் வெறும் 3 மாதத்துலேயே. ஸோ முதல்ல 3 மேஜர் சிம்டம்ஸை பற்றி பார்க்கலாம். முதல் சிம்டம்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு அப்பப்போ மூட் சேஞ்ச் ஆகும். ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பயே உங்களுக்கு இன்னொரு விஷயம் கவனம் போகும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் சயின்டிஃபிக்ஸ் இருக்குது லோ டெஸ்டோஸ்டிரான் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது சிம்டம்ஸ், இது உங்களை இண்டிகேட் பண்ணுது உங்களுக்குள்ள டெஸ்டோஸ்டிரான்ஸ் கம்மியாக இருக்குன்னு. அது என்னதுன்னா டிக்ரீஸ் எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா. நீங்கள் எப்போ தான் வேலை பார்த்தாலும் ஒரு எனர்ஜிக்காக இருக்க மாட்டீங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஃப்ரெஷ்னப்பாகவே இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் முழுவதும் சோர்வாகவே இருப்பீங்க. மூணாவது சிம்டம்ஸ், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்னதுன்னா மசில் மாஸ். யாருக்குள்ள தான் டெஸ்டோஸ்டிரான்ஸ் கம்மியாக இருக்குதோ அவங்க மசில் மார்க்ஸு கம்மியாக இருக்கும் அண்டு பாடி ஃபேக்ட் அதிகமாக இருக்கும். அப்படி நீங்கள் ஓவர் வெயிட் நபரா அப்போ ரொம்ப ஹெவி சான்சஸ் இருக்குது உங்கள் பாடிக்குள்ளே டெஸ்டோஸ்டிரான் நார்மலை விட ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் உங்கள் பாடி ஃபேக்டை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அண்டு கூடவே டெஸ்டோஸ்டிரான்ஸை எப்படி பூஸ்ட் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் உங்கள் டெஸ்டோஸ்டிரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடணும். அதுக்கு நீங்கள் இந்த 4 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதனால உங்கள் டெஸ்டோஸ்டிரான் நேச்சுரலி பூஸ்ட் ஆகிடும். ஸோ முதல் மெத்தட், நீங்கள் ஃபிஷ் ஆயிலை சாப்பிடுங்க உங்கள் டெஸ்டோஸ்டிரான்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபிஷ் ஆயிலில் ஒமேகா 3 அண்ட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது உங்கள் டெஸ்டோஸ்டிரான்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் 250-500 மில்லிகிராம் கேப்சூலை சாப்பிடுங்க. 6 மாதத்துக்கு ரெகுலராக ஃபிஷ் ஆயிலை கன்சியூம் பண்ணுங்கள். இதனால டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி டெஸ்டோஸ்டிரான் லெவல் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அப்போ நல்ல பிராண்டாக பார்த்து டெய்லியும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டாவது மெத்தட், இதன் உதவியுடன் உங்கள் டெஸ்டோஸ்டிரான் எப்படி பூஸ்ட் பண்ணலாம்னா அது லெக்யூம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும். லெக்யூம்ஸ்னால் பருப்பு வகைகள், செக் பீன்ஸ், நேவி பீன்ஸ், மங் பீன்ஸ், இந்த மாதிரி உங்கள் டெய்லி ஃபுட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. மூணாவது மெத்தட், இந்த டெஸ்டோஸ்டிரான் 2 கான்ட்ரிபியூஷன் கனெக்ட் இருக்குது, விட்டமின் டி அண்டு ஜிங்க்கு. இந்த 2 விஷயமும் டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ரேஷனுக்கு டயர்ட்னஸ், டிப்ரெஷன் அண்ட் மசில் வீக்கு இது போகிறதுக்கு நீங்கள் டெய்லியும் 30 மினிட்ஸ் சன் எக்ஸ்ப்ளோர் எடுத்துக்கோங்க. அண்டு கூடவே சன்ஸ்க்ரீன் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் போங்க. அண்டு சில ஃபுட்ஸை எடுத்துக்கலாம், ஹனி, எக்ஸு, லீன் மீட்ஸ் மாதிரி. நாலாவது மெத்தட், இது உங்கள் டெஸ்டோஸ்டிரான்ஸ் நேச்சுரலி பூஸ்ட் பண்ணும். அது என்னென்னா ரெகுலர் எக்ஸசைஸ் அண்டு நல்ல தூக்கம். யார் தான் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டெஸ்டோஸ்டிரான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் டெய்லி 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கூடவே டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி 7 to 8 ஹவர்ஸ் நல்ல ஸ்லீப் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பர்சன் 5 ஹவர்ஸ் நேரம் கம்மியாக தூங்குறாங்களோ 20-25% கம்மியாக ஆகிடும். இதனால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 4 எஃபெக்டிவான மெத்தட்ஸு உங்கள் டெஸ்டோஸ்டிரானை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்கள் லைஃப் ட்ராப்பில் இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.